பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தோடு வல்லமையாய் என்னுடைய இருதயத்துக்குள்ள வரார். அப்ப இருதயத்துக்குள்ள என்ன நடக்கும்? இப்ப உட்காந்து திருச்சபையில சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க நல்ல நிலத்துல விழுந்த அந்த விதையா இருந்தீங்கன்னா, உங்களுடைய இருதயம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட அந்த விதையா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுவார் என்று பார்க்கும்போது, நான் படைப்புன்னு முதலாவது சொல்வார். நான் தேவனால படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. தேவனோடு உறவுல இருந்தோம். அந்த உறவை பாவத்தினால இழந்தோம். அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய அதிகாரத்தை விட்டு சுயமாய் என்னுடைய சுயநீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனை ஆராதிக்க படைக்கப்பட்டனா அதை செய்யாம தேவனுடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் என்ன நோக்கத்திற்காக என்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதாமினால் நம்ம எல்லாரும் வீழ்ச்சிக்குள்ள ஆனோம். நான் பாவம் செஞ்சனால, ஆதாமுடைய சந்ததியில பிறந்ததுனாலையும், நான் பாவம் செய்யறனாலையும் நான் தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷனா இருக்கிறேன். தேவனுடைய நீதி நியாயங்களை நான் மீறி கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு விரோதமாக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார். தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார். தேவனுடைய கோபத்திலிருந்து என்னால் நானே தப்பித்துக் கொள்ள முடியாது. தப்பித்துக் கொள்வதற்காக தேவனே ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இதுதான். அவர் வசனத்தை கேட்கும் போது அவர் இதுதான் செய்கிறார். என்னோட இருதயத்தில் நான் பாவி என்ற ஒரு உணர்வை தரார். நான் பாவம் செய்கிறேன்ற ஒரு உணர்வை தரார். இந்த பாவம் என்னை படைத்த தேவனுக்கு விரோதமானது என்ற ஒரு உணர்வை தரார். என்னுடைய நோக்கம் பாவம் செய்கிறதில்ல, தேவனுக்கு விரோதமாக வாழ்வதில்ல, தேவனை உண்மையாக ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவதான் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பதை உணர்த்துகிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இப்படிதான் செயல்படுவார். வேற எப்படியும் செயல்பட மாட்டார். இன்னைக்கு சொல்ற மாதிரி வேற எப்படியுமே செயல்பட மாட்டார். இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, வேதத்தின் மூலமாக நீங்க பாவி என்று உணர்த்துகிறார். நான் தேவனுக்கு விரோதமா இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறார். ஏன்னா நானே காப்பாற்ற முடியாது என்பதை உணர்த்துகிறார். தேவனின் மீது கோபமா இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார். தேவன் சுவிசேஷத்தின் மூலமாக, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த கோபத்திலிருந்து விடுதலை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார். உணர்த்தும் போது என்னை மனம் திரும்ப அழைக்கிறார். மனம் திரும்புதல் என்று பார்க்கும்போது, மனம் திரும்புதல் என்பது தேவன் என்னை என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக திரும்புதல். தேவன் என்னை என்ன நோக்கத்துக்கு நேராக அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக திரும்புதல். இது நம்ம தெஸ்லோனிக்கிய ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்க்கலாம். 1 தெஸ்லோனிக்கர் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெஸ்லோனிக்கர் 1 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும்போது, 1 தெஸ்லோனிக்கர் 1 அதிகாரம் 9 வசனத்துல, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பினதையும். மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும், அடுத்து பாருங்க, நீங்கள் விக்கிரகங்களை விட்டு, என்னுடைய பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பணும். இப்போ மனம் திரும்புதல் என்பது நான் பாவத்தை விட்டுட்டேன் என்பது மட்டுமல்ல, நான் பாவத்தை செய்யாமல் இருக்கேன் என்பது மட்டுமல்ல, நான் பாவத்தை விட்டு தேவன் பக்கமாக திருப்பப்படுதல். பாவம் நான் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை செய்ய விடாது. நான் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை ஆராதிப்பதற்காக தான் படைக்கப்பட்டேன். நான் பாவம் செய்யும் போது தேவனை மகிமைப்படுத்துறதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை. பாவம் என்னை திருப்புகிறது. நான் மனம் திரும்புகிற மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா, பாவத்தை விட்டு விலகி என்னுடைய நோக்கம் என்ன, நான் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, தேவனை ஆராதிப்பதும் தேவனை மகிமைப்படுத்தும், அதுக்கு திரும்ப வேண்டும். இங்கே தெஸ்லோனிக்கே ஜனங்களா தான் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் பக்கமாய் திரும்பினார்கள். மனம் திரும்புதல் என்பது தேவன் பக்கமாய் திருப்பப்படுதல் என்று பார்க்கிறோம்.